இருக்கு. அதனால தான் தொடக்க நூல் 39:2-3. ஆண்டவர் யாரோடு இருந்தார்? யோசேப்புடன் இருந்தார். எனவே அவர் சிறப்புற்றவராக எகிப்தின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். அடுத்த வசனத்தை பாருங்க. ஏனென்றால் அவர் தொட்ட காரியம் அனைத்தை என்ன செய்தார்? துலங்க செய்தார். அப்போ ஆண்டவரோடு யார்? இந்த யோசேப்பு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் சிறப்புற செய்தார். நம்ம ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது எந்த ஒரு செயலை செய்தாலும் என்ன செய்யும்? ஆசீர்வாதமாக மாறும். ஏனென்றால் நம்முடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய வல்லமையினாலும் ஜெபத்தினாலும் இல்லது அவருடைய செல்வத்தினாலும் நம்முடைய மீட்க முடியுமா என்றால் பிலிப்பியர் 4:19 இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அன்றாட வாழ்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, இந்த வசனத்தை நீங்கள் டெய்லி சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு முன்னேற்றத்தை தருவார். ஆதியிலே அவன் பொய்யன், ஏனென்றால் உண்மையே அவனிடம் இருக்காது. அதனால தான் நம்ம யாரை தேடி இருக்கிறோம்? அவனை தேடி. 4:19 பிலிப்பியர் 4:19. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாக தன் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு யாருடைய தேவைகளை, நம்முடைய தேவைகள் அனைத்து யார் நிறைவு செய்கிறார்? கடவுள் நிறைவு செய்வார். அப்ப யார் ஒப்பற்ற செல்வம்? வளர்பிறையா தேய்பிறையா நம்ம எதிர்பார்க்க? யார் ஒப்பற்ற செல்வம்? இயேசு கிறிஸ்து. யாரு? இயேசு கிறிஸ்து நம்ம ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம்முடைய தேவைகள் அனைத்து என்ன செய்கிறார்? நினைவு செய்கிறார். இரண்டாவது என்னன்னு சொன்னா, இந்த பிறக்கும் பொழுது குழந்தைகளுக்கு பேர் வைப்பீங்க, அப்படிதானா? யார்கிட்ட போய் பேர் கேட்பீங்க? நாலு நட்சத்திரம் குழந்தைகளுக்கு இதை கேட்டுட்டு ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, ஃபாதர் வீல தொடங்குற மாதிரி ஒரு நேம், ஒரு பேர் பைபிள்லேருந்து எடுத்து கொடுங்க. எனக்கு அந்த தொடக்கம் சொன்னோன்னே எனக்கு புரியும். ஏன்னா எங்கேயிருந்து போய் கேட்டுட்டு யார்டா சொன்ன ஒன்றுட்டான்னு சொன்னா, இல்லை ஃபாதர் அந்த 4 நட்சத்திரம் பார்த்துட்டு சொன்னாங்க, அது வீல பேரை வைக்கணுமா, அப்போ தான் அந்த குழந்தைக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறதெல்லாம் யாருக்கிட்ட? கடைசியில் பேர் எங்கேருந்து எடுக்கணும்? எங்கேருந்து எடுக்கணும்? பைபிள்லேருந்து பேர் எடுக்கணும். கேட்டதெல்லாம் யாருக்கிட்ட? வெளியில் யாருக்கிட்டே போயிட்டு நட்சத்திரம் நேரம் காலையெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு பேர் எங்கேருந்து எடுக்கணும்? பைபிளில் உள்ள பேரை ஃபாதர் சொல்லுங்கள். நான் சொன்ன தர முடியாது, போடா நீ பைபிளில் போய் இந்த இன்டர்நெட்டில் பாரு, உனக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு, நீ தேடி கண்டுபிடிச்சு எடு. அப்படின்னா என்ன இதுன்னா, ஒரு பேர் வைத்தோன்னா குழந்தை வாழ்க்கை மாறப்போகிறதா? மாறாது. அப்படின்னா என்ன சொல்றது? பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம என்ன செய்கிறோம்? பொய்யான அறிவுரை எங்க இருக்கிறது? இருக்கு. அந்த பேர் வச்சோன்னா அந்த குழந்தையுடைய வாழ்க்கை மாறும். குழந்தைய வாழ்க்கை மாறாது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் தாயின் கருவில் இருக்கின்ற பொழுதே உன்னை என்ன செய்தேன்? பேர் சொல்லி அழைத்தேன். எசாயா புத்தகத்தில் என்னது 49:16 என்ன சொல்லியிருக்காரு? உன்னுடைய பெயர்கள் என்னுடைய கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. உன்னுடைய பெயர்கள், வேற ஒரு மொழிபெயர்ப்பில் எழுது, உன்னுடைய பெயர்கள் என்னுடைய கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய பெயர்கள் எல்லாம் எங்க பொறிக்கப்பட்டுள்ளது? ஆண்டவருடைய கரங்களில் பொறிக்கப்பட்டது. யாருடைய நேரத்திலே காலத்திலே இல்லை, மாறாக எங்கே? ஆண்டவருடைய இதிலே பொறிக்கப்பட்டது. அப்போ பொய்யான அறிவுரை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்முடைய வாழ்விலை கேட்டு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் யாரு? ஆதியிலே பொய்யன், அப்படித்தானே? அவன் ஆதியிலே பொய்யன் தானா? பொய்யன்.